ஹலோ காய்ஸ், இன்றைக்கு முல்லைத்தீவில் இருக்கிற உண்ணாப்பிரவு என்ற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். 21வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அபிக்கு ஜோக்கியிலிருந்து அவங்களோட ஹட்டா கோமலேஸ் சிவம் சித்தா ஃபேமிலி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜார் இதே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்ட பொழுது அவங்க உடனடியாகவே தன்னுடைய ஜோக்கியில் இருக்கிற கோமலேஸ் என்ற சித்தா சிவம் செய்திருப்பாங்கன்னு எனக்கு சொல்லியிருந்த பொழுதும், இல்லாவிட்டால் ஜார் இதை வேறு யார் செய்திருப்பாங்க என்று கேட்ட பொழுது கனடாவில் இருக்கிற தன்னுடைய அண்ணா செய்திருக்கலாம், அல்லது ஜூகேல இருக்கிற தன்னுடைய கடைசி சீச்சி செய்திருக்கலாம் என்று எனக்கு சொல்லியிருந்தார். இல்லாவிட்டால் தன்னுடைய தகப்பனார் கூடியே செய்திருப்பார் என்று சொல்லியிருந்தார். பார்க்கலாம், வீடியோக்குள்ள வாங்கோ. இவங்க ஜார்ட்ட இவங்க சொல்லுறாங்க எப்படி இந்த மாதிரி சர்ப்ரைஸை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பார்க்கலாம், வீடியோக்குள்ள வாங்கோ. ஹாய், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறீங்க. ஓகே, இன்றைக்கு பிறந்த நாள் என்ன? 21வது பிறந்த நாள். ஓகே, 21வது பிறந்த நாள் என்ன பேர்? தங்காக்கு என்ன பேர்? அபிஷாயினி. அழகான பேர். யார் இந்த பேரை வச்சது? அப்பான்னு தான் நினைக்கிறீங்க. ஏன் அம்மா வைக்கலையோ? அம்மா இல்ல, அப்பா தான். அப்பா தான். யார்ல விருப்பம்? அப்பா. ஓ ஐயோ, யாருல விருப்பம் உங்களுக்கு? அப்பாவிலையா அம்மாவிலையா? ரெண்டு பேர்லயும் விருப்பம். நீங்கள் அம்மாவை சொல்லாமல் அப்பாவை சொன்னதுக்கு காரணம் என்ன? உங்களோட பேர் வச்சதுக்கு அம்மாவை சொல்லாமல் அப்பாவை சொன்னதுக்கு காரணம் என்ன? அப்பா தான் வச்சாருன்னு சொல்லி இருக்கிறேன். அப்பா தான் தான் வச்சேன். என்னோட கூப்பிடுவாங்களோ உங்களை? அபியாண்டு கூப்பிடுவாங்க. எது விருப்பம் உங்களுக்கு? அபிசாலினியா? அபிசாயினி விருப்பமா? அபி விருப்பமா? அபிதான் விருப்பம். ஓகே, இன்னைக்கு நாங்களும் அபின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அபிக்கு 21வது பிறந்த நாள் சொல்லி சிறப்பாக தன்னுடைய இல்லத்துல அம்மா அப்பா நண்பர்கள் உற்றார் உறவினர் எல்லோருடன் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்துல மிக சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? சரி, புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி நான் வந்திருக்கேன். கட்டாயம் ஜாரண்டி நீங்க சொல்லணும். 3 பேரை தான் உங்களுக்கு சொய். தவறான விடை சொன்னால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். சரி, எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். உங்களுக்கு நீங்களே சொல்லலாம் என்ன பனிஷ்மெண்ட் தரலாம். என்னன்னாலும் பிரச்சனை இல்லை. அப்பா அவரை தூக்குவீங்களா? கட்டாயம். அம்மாவை தூக்கலாரா? ஏன் அம்மாவை தூக்கல? அம்மா கொஞ்சம் பாருமா. அப்படியா? சரி, அப்பா மெல்லிசான்னு சொல்றீங்க. ஆனா பார்த்தா தான் மெல்லிசு. அப்பா கொஞ்சம் கூட வெயிட்டா இருப்பார். என்ன சொல்றீங்க? சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு ஐசிங் கேக் கொண்டு தந்திருக்காங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அபின்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்படி அந்த கேக் இருக்க வேண்டுங்க. தேங்க்யூ. கேக்கையும் பாருமா? இல்ல சரி, அது இருக்க பார்ப்போம். எடுத்து பார்ப்போம் அந்த கேக் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம். யாரை கூப்பிடுவோம்? இல்ல, நீங்களாம் கூப்பிடுவோம். வேற யாருக்கு வாங்கன்னு சொல்லி யாரை கூப்பிடுவீங்க? உங்களோட ஃப்ரெண்டா? சரி, ஓகே. சரி, அப்படி அவ வச்சிருக்க நீங்க அதை மேலால ஓபன் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இப்படி எடுங்க. அப்படி மேலால எடுக்கு. மேலாலையும் எடுக்கலாம். அதில் சைட்டால ஓபன் பண்ணலாமா? என்ன அந்த ஐசிங்கை பார்த்தோன்னு ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, ஒரு புன் சிரிப்பு. உங்களை போல ஒரு அழகான ஒரு ஐசிங்கை அனுப்பி இருக்காங்க. அப்படியா? உண்மைதான். நீங்கள் அழகானு தான் சொல்றீங்க. என்ன அவி? சரி, ஓகே. அழகான ஒரு ஐசிங் கேக்கு உங்களை போல அனுப்பி இருக்கிறாங்க. அப்படி எப்படி அந்த பட்டர்ஃப்ளை பறக்குதோ, எப்படி அந்த கேக் கொஞ்சம் அழகாக இருக்குதோ, அதே மாதிரி என்னுடைய நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க. சரிதானே? ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்காங்க நம்ம. ஆனால் உங்களுக்கு சாக்லேட் விருப்பம் இல்லையா? எனக்கு சொல்லியிருந்தாங்க. கட்டாயம் அதை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சாக்லேட் விருப்பம் இல்லையா? கூட சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவீங்களா? அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லியிருக்காங்க அவரோட. அப்படியா? ஓ, சரி, பார்க்கலாம். இவங்களைத்தான் முதலாவது சொன்னது. இவங்களை தான் சொன்னீங்க. ஆனா லாஸ்ட் அப்பாவை தான் சொன்னீங்க. அப்படியா? சரி, அப்படியே திருப்பி காட்டுங்க பாப்பா. ஓகே, ஆனா எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்த உடனே. நீங்கள் ஆனாண்டு ஒரு டவுட் ஒன்று. மேக்கப் செய்த வித்தியாசமா இல்லது முதல் வித்தியாசமா எனக்கு தெரியல. எவ்வளவு காலம் படமோ தெரியல. நான் மாறி வந்துட்டேனோ தெரியாண்டா
பிறகு உங்க அப்பாவை தெரியும் எப்படியும் வேற மகளா தான் இருக்கு, மகள் தான் இந்த தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி என்னுடைய கெஸ்ஸிங். என்ன சொல்றீங்க நீங்க போட்டோ பார்த்துட்டு? நான் எதிர்பார்த்தேனா, நான் முதலே சொன்னேன், நான் எதிர்பார்த்தீங்க இப்படி இவங்க எல்லாம் செய்வாங்க. சரி ஓகே, இவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. சரி, இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல வர முடியாவிட்டாலும் தாங்கள் இந்த இடத்துல வந்து இருப்பதாக அந்த நினைவு பரிசுகளை தந்திருக்கிறாங்க. நிறைய சொல்லியிருந்தாங்க, நீங்கள் மிக்க அன்பும் பாசமும் வச்சிருக்கிறீங்களே சொல்லியிருந்தாங்க. இந்த தருணத்துல அவங்க வர முடியாவிட்டாலும் உங்களை நினைச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க நீங்களா? நன்றி. அது மட்டுமா? நன்றி போதுமா? போதும் போதும். அப்படியா? இங்க பார்த்து சொல்லணும், கேமரா பார்த்து. சரி ஓகே, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு சரிதானே? ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு கவிதை ஒன்று தந்திருக்காங்க, அதை படிச்சுட்டு அந்த கிஃப்டை பார்ப்போம். ஓகே அபி? சரி. எங்கள் அன்புக்குரிய அபியே, உன் சிரிப்பொலி எங்கள் இல்லத்தின் மகிழ்ச்சி. மலரும் மழலை மொழியாய், வளரும் நல்ல உறவாய், சகல நலமும் வளமும் பெற்று நீடூழி வாழ மனமாற வாழ்த்துகிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்பு நிலவே, உன் பிறந்த நாளில் உன் கனவுகள் அனைத்தும் நனவாகவும் உன் வாழ்க்கை சிறக்கவும் என் பாசமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வயதொன்று கூடி வாழ்க்கையின் ஏற்றத்தை தேடி நல்ல வழி நாடி தொய்வின்றி செல்லட்டும் உன் வாழ்க்கை பயணம். சில தடைகள் பனிகளாகலாம், சில தடைகள் மலைகளாகலாம். ஆயினும் மலை தகர்க்கும் மொழிகளாய் உன் ஒவ்வொரு முயற்சியும் அமைய வாழ்த்துக்கள் அபி. உன் பிறந்த நாளான இன்று இதுவரை பெற்றிராத அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு இவ்வருடம் முழுவதுமாக இன்பமாக கிடைக்க வேண்டும் என மனதார வாழ்த்துகிறோம் என்று சொல்லி உங்களோட சித்தி, சித்தா, அண்டா, அஜி, பாபா, ஐஷன், ஐஸ்விகா. சரி ஓகே, இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, நீங்க நன்றி மட்டுமே சொல்லி இருக்கிறீங்க, அவங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஓகேயா? சரி, இந்த தருணத்துல இதை சொல்ல இருக்கிறீங்களா அவங்களுக்கு? என்ன நான் குழப்பிட்டேன் போலோட. கபடியா? என்ன சொல்றீங்களா? இதை சொல்ல இருக்கிறீங்களா அவங்களுக்கு? மிஸ் பண்றீங்களா? ஓகே, இந்த தருணத்துல. சரி ஓகே, இந்த முறைதான் வந்துட்டு போயிருக்கிறாங்களாகும் என்ன? சரி ஓகே, அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. இன்னொரு கிஃப்ட் தந்திருக்கிறாங்க, நான் தந்த கிஃப்டுக்குள்ள இருக்கு சரிதானே? ஆனா எனக்கு சொல்லியிருந்தாங்க கட்டிக்காரி தான். ஆனா நான் நினைக்கிறேன் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்களேன். நான் தந்த கிஃப்டுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா சரி, நாங்க போயிடுவோம். அப்பா கூப்பிடுவான் சப்போர்ட் பண்றதுக்கு. எங்க அப்பா காலையில் ஓடி தரும். பிரேமக்கு பின்னுக்கோ ஹெல்ப் பண்ணலாமே. யாரு? அதான், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. யாரை நீங்க கெஸ் பண்றீங்க? யாரை பிடிக்கிறீங்க? பிடிக்க போறீங்க? அக்காச்சி வரட்டும். அக்காச்சியா? சரி, அக்காச்சியை கூப்பிடுறாங்க. கேக்க கொட்டலாம், தூக்கி எறியலாம், பார்க்கலாம். நான் கேட்கன்னு சொல்லல, பொட்டி கட்டி எல்லாம் பார்க்கலாம், நீங்க கண்டுபிடிக்கலாம். உன்னோட போட்டோ புறையும் உடைக்கலாம். சரி, உங்களோட அப்பா கட்டிக்காரன், சரியான கட்டிக்காரன். என்ன அப்பாவையும் கூப்பிடுவாமா? சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கட்டிக்காரை இவளோட, அதான் நீங்க அவங்களை கூப்பிட்டு இருக்கிறீங்க. என்ன கஷ்டமா இருக்கா? சரி, அந்த சாக்லேட் பாஸ்கெட்டுக்கான இருக்கு, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்து இருக்குது, அதுக்குள்ள அதான் கேட்பாங்க. அம்மா சூர புலி விலங்கு தானே, கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எனக்கே பயமா கிடக்குது.
சரி நானே சொல்லிட்டேனே இது சாக்லேட் பாஸ்கெட்டுக்கான இருக்கேன்னு சொல்லி அதுதான் இவங்களை கஷ்டப்படுத்து வேண்டாம் எடுத்து விடுங்க இப்ப சாக்லேட் தான் கிடக்கு ஆமாங்க கேட்க இல்ல இல்ல என்ன வேற வெளியில நிக்கிறாங்களா யாராவது சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்க நானே சொல்லிட்டேன் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டேன் வேண்டாம் நம்ம இல்லையா நீங்க வச்சீங்களானே வச்சீங்களானே வைப்பிட்ட வைக்காம விட்டாங்களா தெரியா மாதிரி பாசை இப்படியோ சரி என்ன முடியாதா என்ன பண்ண சொன்னதுக்கு ஒரு பாட்டு படிக்கணும் ஓகேயா அவ பாடுவாவா சரி நீங்க லாஸ்டா இருக்கிற பாக்ஸ தூக்குங்க நீங்க லாஸ்டா ஃபைனலா ஒரு பாக்ஸ் தூக்கினீங்களா அங்கால இதோ அதேதான் என்ன பக்கத்துலயே இருக்குது நீங்க கண்டுபிடி உங்களை என்னன்னு கண்டுபிடிக்க வர்றது ஓகே அது அவங்களோட அம்மாண்ட கையால வேண்டோன்னு சொல்லி ஒரு பலன் போல இருக்குது அப்படியா அவி சரி ஓகே உண்மையிலேயே இந்த மாதிரி புதுப்படி நைல் சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஓகேயா எப்பயுமே இப்படி சிரிச்சிட்டு பல்லாண்டு கால நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் உறவினிடத்துல பிரார்த்தித்து மீண்டும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி சரிதானே ஓகே என்ன பாட்டு படிக்க போறீங்க உங்களோட அப்பாவையும் பக்கத்துல கூப்பிடும் அப்பா படிப்பேன் நான் படிக்க மாட்டேன் அப்பா படிப்பேன் படிக்க மாட்டேன் அப்பாவா படிப்பேன் அப்பா இரவைக்கு தானே படிப்பேன் சரி அப்படியே பக்கத்துல ஓகே தேங்க்யூ ஸோ மச் குட் லக் தேங்க்யூ சித்தாஜி பாபா ஆயிஷா கோமந்தா எல்லாருக்கும் நன்றி பிரசாந்தாகும் நன்றி எல்லாருக்கும் நன்றி ஓகே தேங்க்யூ வெரி மச்